ரஸ்தோகியினுடைய கமிட்டி டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 4 வரை 3 நாள் பயணமாக கரூர் வருகிறார்கள். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ்பியும் டிஎஸ்பியும் கலெக்டரையும் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. டஃப் क्वेश्चंस இருக்க போகுது. கிரவுட் கண்ட்ரோல் ஏன் நீங்க விட்டீங்க, இந்த ஸ்டாம்பீடினுடைய சீக்வென்ஸ் என்ன போன்ற புலனாய்வு சிபிஐ அதிகாரிகளுக்கு முன்னதாகவே இந்த பேட்டி நடக்கும். கிராஸ் எக்ஸாமினேஷன். இது ஒரு கோர்ட் மாதிரிங்க சீனிவாசன். அதையும் தவிர ஒரு லிஸ்ட் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அஜய் ரஸ்தோகி. என்ன லிஸ்ட் கேட்டீங்கன்னா கரூர் அட்மினிஸ்ட்ரேஷனோட என்னென்ன கேள்வி கேட்கணும்னு ஒரு பள்ளம் தோண்டி இருந்தாங்களோ அது என்ன சீனிவாசன்? அதுல என்னன்னா ஒரு பள்ளம் இருந்ததாகவும் இப்போ அவசர அவசரமா அந்த பள்ளம் மூடப்பட்டு சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். நான் ஸ்பாட் விசிட் பண்ணல, நான் கேள்விப்பட்ட சொல்றேன். அது மொத்தம் இந்த 3 நாள் பிரயாணமானது மிக மிக அரசியலில் திருப்பத்தை கொண்டு வரும். இந்த பேனல் கரூருக்கு வர்றாங்க, என்கொயரி பண்றாங்க அப்படின்னா இப்போ அவங்க ட்ரெயின்ல விஜய் டி கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டா? விஜய் அழைப்பாங்க, செந்தில் பாலாஜியும் அழைப்பார்கள். விஜயனுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியாச்சு. செந்தில் பாலாஜி ஏன் அந்த நிருபர் கூட்டத்தை கூட்டினார், போதாத குறைக்கு தமிழ்நாடு இருக்கிற ஏடிஜிபியும் இந்த ஹோம் செக்ரட்டரி எதற்காக நிருபர் கூட்டம் வைத்தார்கள். இதை வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜியும் அழைப்பார்கள், விஜயும் அழைப்பார்கள். விஜய்க்கு அந்த டிபோசிஷன் பை தமிழ் வெற்றி கழகத்துடைய ஆபீஸ் பேரர்ஸ் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே.